இரு இரு இரு, இப்ப நான் எப்படி கரெக்டா கொண்டு வரேன் பாரு. அது அப்படி திங்கக்கிழமை தானே, அப்படி பாத்துக்கலாம். ஐயோ பாட்டி இங்க இருடி. ஐயோ ஏன் பாட்டி? ஏய் இல்ல, நான் சரியா தான் பண்ணேன். சரிங்க, இதோ பாரு, நான் முடிச்சு கொடுத்துறேன். நீங்க நேர்ல வாங்க, இதானே பாத்துக்கலாம். சரி. ஓவியாவை பாத்தியாடா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கானே. ஆமாண்ணே, என்னன்னே தெரியல. எப்பவுமே ஒரு மாதிரி சிரிச்சிருந்து தானே இருப்பா. இன்னைக்கு பார்த்தா அத்தைகிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம அத்தைக்கு தலைகால் புரியல. ஜஸ்டிஸ், சிவத்துக்கு லெட்டர் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்து அவன்கிட்ட கொண்டு போய் கொடு. பாருங்க. சரிம்மா. பாட்டி இப்படி உள்ள போய் இந்த சைடு வந்தாதான் உங்களுக்கு பவர் கிடைக்கும். நான் தான் பண்ணிட்டேன்ல, பார்க்கலாம் எவ்வளவு வந்திருக்குன்னு பார்க்கலாம். நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்படிதான் 1 2. அவ்வளவுதான், கேம் முடிஞ்சு போச்சு. அண்ணே, என்னண்ணே நான் இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீ வேற எதையும் யோசனை வச்சிட்டு இருக்க? இல்லடா, அவங்க ஓவியாவை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு போற மாதிரி ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே, அது எப்படி முடியும்? ஆமா, உங்களுக்கு யார் சொன்னா? ஓவியா தான் சொன்னா. என்ன சொல்றேன்னு? ராஜசேகரும் அரசியும் ஏதோ சென்னையில போய் பிராக்டிஸ் பண்ண போறாங்க. அவங்க ஓவியாவையும் கூட்டிட்டு போற மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க போல. இல்லண்ணே, நம்ம பிள்ளைய அவங்க எப்படி நான் கூட்டிட்டு போக முடியும்? முதல்ல அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அதுக்கெல்லாம்? அரசிய பத்தி உனக்கு தெரியாது. அவ பயங்கரமான கேடி. ஏதோ ஒண்ணு பிளான் பண்றா. அப்புறம் இதுல பாட்டுலாம் வருமா? ஓவியாவுக்கும் விவரமா சொல்ல தெரியல. எங்க இனியாவையும் நம்மளையும் பார்க்க முடியாம போயிருமோன்னு அவ மனசுக்குள்ள கவலை வந்துருச்சு. அண்ணே, ஓவியா நம்மளையெல்லாம் பத்தி யோசிக்கிறான்றதே ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். ஆனா அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்றாங்கன்னு சொன்னேன்ல, அது மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சு எப்படியாவது உடைச்சிடணும்னு. சிவா, என்னையா? உனக்கு கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்குப்பா. யோ, யாரு கேஸ், என்ன இதுன்னு விவரமா சொல்லு. உனக்கு தான்ப்பா கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. எனக்கா? அரசியும் ராஜசேகரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சென்னைக்கு ஷிஃப்ட் ஆக போறாங்களாம். இதுக்கப்புறம் நீ ஓவியாவை பார்க்கணும்னா சென்னையில தான் போய் பார்க்கணும். என்னையா விளறாள அவ? அது எப்படி என் பெர்மிஷன் இல்லாம ஓவியாவை சென்னை கூட்டிட்டு போவா? அண்ணே, இதைத்தானே ஓவியா அவங்ககிட்ட சொல்ல தெரியாம அரைகுறையா சொல்லியிருக்கு. இப்ப புரிஞ்சிருச்சுடா அவ பிளான் என்ன. இங்க இருக்கிற குழந்தைய பத்தி கவலைப்படாம சென்னைக்கு போறாங்களே, இத சொல்லியே கோர்ட்ல கேஸ் போடலாமேப்பா. அவ எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கட்டும், எங்க வேணா போகட்டும். என் புள்ளைய அவ எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. ஓவியாவை என்கிட்ட கொடுத்துட்டு அவ எங்க வேணாலும் போகட்டும். ஆமாப்பா, முதல்ல கோர்ட்ல ஸ்டே வாங்கணும். அண்ணா, நான் ஒன்னு சொல்லவா? இவ்வளவு தூரம் அரசியக்கா இறங்கி பண்றாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த பக்காவா பிளான் பண்ணிட்டாங்கன்னு மட்டும் எனக்கு தோணுதுண்ணே. என்னடா சொல்ற? என் பெர்மிஷன் இல்லாம ஓவியா கூட்டிட்டு போயிருவாளா? கோவப்படாதண்ணே, அவங்க எல்லாருமே கேடிக. 1க்கு 3 வக்கீல் இருக்காங்க. அவங்க எதுவும் திட்டம் இல்லாம இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுதுண்ணே. யோ ஜஸ்டிஸ், நம்ம வக்கீல் பரசுராமன் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியா? அந்த ஆள் எதுக்குப்பா? இதெல்லாம் நம்ம தான் பெரிய ஆள்னு மார்த்தட்டிக்கிற விஷயம் கிடையாது. இந்த மாதிரி கேஸ்ல அவன் தான் பிஸ்து. அவங்கிட்ட போய் இதுல இருக்கிற பிளஸ் மைனஸ் என்னன்னு கேட்போம். யோ டைகர், என்னோட அனுமதி இல்லாம ஓவியாவை கூட்டிட்டு போக கூடாதுன்னு கோர்ட்ல ஒரு கேஸ போடு. இந்தா, அவளா நானான்னு பாத்துறேன். அதெல்லாம் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. என் புள்ள என்னை விட்டு போகாது. ஹலோ, எங்க வரீங்க? சிவத்தை கொஞ்சம் பார்க்கணும். அவனா கடையை தேடி வந்தா வெளியே போன்னு விரட்டுவீங்க. இப்ப நீங்களா தேடி வரீங்களா? பயங்கரமான ஆள் தான். இல்லைங்க,
நேத்து அன்பு இருந்த நிலைமையில அவ அப்படி நடந்துகிட்டதுல எந்த தப்பும் இல்ல. அத என்னன்னு சொல்லி சிவத்துக்கிட்ட உதவி கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். டைகரே, நீ போய் சிவத்தை கூட்டு வா. சரி. சாரிங்க. சாரி எல்லாம் இருக்கட்டும். அன்பு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு எனக்கு தெரியுது. அவளை வெளியில கொண்டு வரதுக்கு தான் நானும் நினைக்கிறேன். இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெளிவா சொல்லுங்க. எங்க பொட்டிக்கு ஹரிஷ்னு ஒருத்தர் வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தாரு. சரி. அந்த ஆர்டர் அந்த கார்மெண்ட்ஸ் ஓனர் தயாளன் கிட்ட கொடுத்து பண்ண சொல்லி கேட்டோம். அப்புறம் தயாளனும் ஆர்டர் ரெடி பண்ணி எல்லாத்தையுமே டெலிவர் பண்ணிட்டாரு. ஆனா ஹரிஷ் எந்த அமௌண்ட்டுமே தரல. ஏங்க, இதெல்லாம் ஒரு மேட்டராங்க. முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா அந்த அரிசை 4 தட்டு தட்டி காசு வாங்கி கொடுத்துட்டு போறோம். ஏங்க, ஆள் யாருன்னு மட்டும் காட்டுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். 50 லட்சம் ரூபா ஆர்டருக்கு எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்தாங்க? என்னங்க முழிக்கிறீங்க? இல்ல, அட்வான்ஸ் எதுவுமே கொடுக்கல. என்னங்க சொல்றீங்க? ஒரு சின்ன வேலை செய்யறவன் கூட அட்வான்ஸ் வாங்காம செய்யறது இல்ல. 1000 ரூபா வேலைக்கே 500 ரூபா அட்வான்ஸ் கேக்குறாங்க. நீங்க என்னடானா ரொம்ப கேஷுவலா 50 லட்சம் ரூபா ஆர்டருக்கு அட்வான்ஸே வாங்கலன்னு சொல்றீங்க. இல்ல, 50 லட்சம் ரூபா ஆர்டர்ல எங்களுக்கு நல்ல மார்ஜின் இருந்துச்சு. அதான் ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொன்னப்போ நாங்களும் அதை நம்பிட்டோம். அவன் 20 லட்சம் ரூபாய் லாபத்தை காட்டி நாம கட்டிய கோயிச்சு உங்க நெத்தியில நல்லா போட்டான். அந்த ஆள் எங்க இருக்கான்? அவன் டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க. நான் முதல்ல அவன்கிட்ட பேசி பாக்குறேன். சரிப்பட்டு வரலனா நம்ம வழியில பணத்தை வாங்கிடலாம். ஏங்க, என்னங்க எது கேட்டாலும் திரு திருன்னு முழிக்கிறீங்க? அன்புக்கு இந்த விஷயம் தெரியாம நான் பாத்துக்கிறேன். பணம் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் உண்டு. கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க. அந்த ஆள் கொடுத்த அட்ரஸ்ல போய் பார்த்தோம். ஆனா அங்க அப்படி யாருமே இல்ல. கொடுத்த மெயில் ஐடி, போன் நம்பர் எல்லாம் ஆர்டர் கொடுக்கறப்போ ஒர்க் ஆச்சு. ஆனா இப்போ எதுவுமே ஒர்க் ஆகல. இவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுக்கறான், அவன் டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ண மாட்டீங்களா? இல்ல, ஆர்டர் கொடுக்கும்போது நாங்க எல்லாத்தையுமே செக் பண்ணோம். ஆனா அது எதுவுமே இப்ப இல்ல. என்ன ஆளுங்க நீங்க? இத்தனை வருஷமா பொட்டிக் நடத்துறீங்க. ஆர்டர் கொடுக்க வரவங்கள பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வேணாம்? இப்படி ஏமாந்துட்டோன்னு வந்து நிக்கிறீங்க. இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லையா? கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா அவங்க எந்த டீடைல்ஸும் இல்லாம கேஸை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏப்பா, எனக்கு தெரிஞ்சு யாரோ திட்டம் போட்டு நல்லா இவங்களை ஏமாத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. உள்ளூர்காரனா இருந்தா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் உங்களை மாதிரி ஒரு சின்ன பொட்டிக்க தேடி வந்து பக்காவா தப்பான டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி உங்களை ஏமாத்திருக்கான். அதான் எனக்கு ஏன்னு புரியல. அப்படின்னா அவரை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? நாங்க அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறோம். இப்ப அது பிரச்சனை இல்ல. நீங்க எப்படி அந்த கார்மெண்ட்ஸ் காரனை சமாளிக்க போறீங்க? தெரியல. முதல்ல அவர் சொன்னாரு பண விஷயத்துல நாங்க கராரா இருப்போம்னு. அவர் இப்போ டெலிவரியும் கொடுத்துட்டாரு. பணத்தை கேட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. கேஸ் போட்டிருக்கானா? ஆமா. இதுவும் நல்லதுக்கு தான். நாம இந்த கோர்ட் மூலியமாவே டீல் பண்ணலாம். அவங்கிட்ட ஒரு 6-7 மாசம் டைம் கேட்போம். அதுக்குள்ள ஹரிஷ் கிடைச்சிட்டானா அவங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் பணத்தை செட்டில் பண்ணணும். நீங்க போய் அன்புகிட்ட பேசுங்க. நான் இந்த கேஸை பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சிவம். ஏங்க, தேங்க்ஸ் எல்லாம் வேணாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஓகே வாங்குங்க. அவங்க ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட்டாதான் நாங்க இந்த கேஸ்ல ஆஜராக முடியும். சரி, நான் பேசுறேன். அப்ப நான் கிளம்புறேன். ஏன்பா சிவா இப்படி இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு அன்பு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவியா, டாடி போலாமா? சிவா, நீ கிளம்பு, நாங்க வரோம். வா போலாம்.
போலாமா? போலாம். வா. பாய். பாய் டாடி. இனியா, நீ கார்ல போய் உட்காரு. அப்பா பேசிட்டு வரேன். ஒன்னும் இல்லடா, நான் பேசிட்டு வரேன், நீ போ. உன் பிளான் என்ன? என்ன கேக்குற? எனக்கு ஒன்னும் புரியல. நோட்டீஸ் அனுப்பியிருக்கேல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணத்துக்கு என் பொண்ணு வரணும். நீதான் அவளோட கார்டியன், நீதான் அவளை கூட்டிட்டு வரணும். அதுக்காக தான். இங்க பாரு, நீ யார வேணாலும் கட்டிக்கோ, அத பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க. என்னடா என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? நீ மட்டும் ஒருத்திய பார்த்து கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டல, அப்ப இனியாவை எங்க கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சியா? இல்ல. அப்ப அரசி மட்டும் ஓவியாவை ஏன் உங்ககிட்ட கொடுக்கணும்னு எதிர்பார்க்கற? இங்க பாருங்க, நீங்க பெரிய வக்கீலா இருக்கலாம், அதுக்காக என்ன முட்டாள் நினைச்சிடாதீங்க. நானும் வக்கீல் தான், எனக்கும் சட்டம் தெரியும். என்னப்பா சிவம், சட்டம் தெரியுங்கிற, அப்புறம் என் குழந்தை எங்ககிட்ட கொடுத்துருன்னு கேக்குற? இங்க பாரு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் குழந்தைய உன்கிட்ட கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் ஒண்ணு புருஷன் வேணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கல, என் பொண்ணுக்கு அப்பா வேணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சென்னையில போய் செட்டில் ஆக போறீல? எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கிய? என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க கூட்டிட்டு போகவே முடியாது. அதுக்கு நான் விட மாட்டேன். இங்க பாரு, எது பேசுறதா இருந்தாலும் இங்க ரெண்டு பேசக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சொன்னியே, நானும் வக்கீலு, எனக்கும் சட்டம்லாம் தெரியும்ட்டு. வா, கோர்ட்ல வந்து பேசு, அங்க வச்சு உனக்கு நான் பதில் சொல்றேன். அதை விட்டுட்டு சும்மா வீட்டுக்கிட்ட எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு கூடாது. சட்டம் ஒன்றும் நீங்க போடுற சட்டம் கிடையாது, இஷ்டத்துக்கும் கழட்டி மாற்றத்துக்கு. எந்த சட்டத்தை வச்சு நீங்க ஆட்டம் போடுறீங்களோ அதே சட்டத்தை வச்சு நான் உங்களை ஜெயிச்சு காட்டுறேன். நீங்க கல்யாணம் பண்ணி சென்னைக்கு போயிட்டா ஓவியாவை எங்கிட்ட இருந்து பிரிச்சிடலாம் நினைக்கிறீங்களா? அது நடக்கவே நடக்காது. எப்படி நீ என் பொண்ணை கூட்டிட்டு போறன்னு நான் பாக்குறேன். ஆமாப்பா சிவம், நீ கோர்ட்டுக்குள்ள வாதாடி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இந்த கேஸையாவது கோர்ட்டுக்கு வந்து வாதாடு, நான் வந்து பாக்குறேன். என் குழந்தைங்க மேல உனக்கு பாசம் இல்லைன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன கஷ்டப்படுத்தணும் அதானே? ஓவியாவை எங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சியே, நீ இனியா விட்டு பிரிஞ்சிருவியே, அதை பத்தி யோசிச்சியா? வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஓவியாவும் இனியாவும் சந்திச்சுக்கிறாங்க. இதையெல்லாம் பத்தி நீ யோசிக்கவே இல்லைல்ல? ஆனா நான் இதை எல்லாத்தையும் யோசிக்கிறேன். நீ நினைக்கிறது நடக்காது. அப்பா, என்னடா அவன் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல? நான் அவன் கிட்ட இருந்து ஓவியாவை பிரிச்சிடலாம்னு நினைச்சேன்.
அப்ப நான் இனியாவை விட்டு பிரிஞ்சிருவேனா? டேய், அவன் சும்மா பூச்சாண்டி கட்டிட்டு போயிட்டு இருக்கான்டா. இங்க பார், அத பத்திலாம் நீ எதுவும் கவலைப்படாத. இல்லப்பா, குழந்தைங்க இல்லாம நான் கண்டிப்பா சென்னைக்கு போக மாட்டேன்ப்பா. அரசி, அப்பாவை நம்புறல்ல? இங்க பார், ஃபர்ஸ்ட் உன் கல்யாணம் முடியட்டும். நீ ஓவியா கூட்டிட்டு சென்னைக்கு போ. உன் பின்னாடியே இனியா வர வைக்க வேண்டியது அப்பாவோட பொறுப்பு. அரசிமா, அப்பாவை நம்புடா. அப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? எந்த குழந்தைங்களுக்காக நீ கல்யாணம் வேணான்னு சொன்னியோ அதே குழந்தைங்க உனக்கு கிடைக்கணும்னா நீ இந்த கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும். இங்க பார், இந்த கல்யாணம் தான் குழந்தைங்கள உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு உண்டான ஒரே வழி. டேய், தைரியமா இருடா. அப்பா இருக்கேன்ல, ஓகேவா? தைரியமா இரு. அரசி, அரசி, இங்க பாரு. எனக்கு பயமா இருக்கு ராஜு. இங்க பாரு அரசி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட மட்டும் இருக்கணும்னு நினைக்கல. இனியாவையும் ஓவியாவையும் ஏன் குழந்தைங்களா தான் நான் நினைக்கிறேன். அவங்களும் நம்ம கூட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பேனான்னு எனக்கு தெரியல, ஆனா குழந்தைங்களுக்கு நல்ல அப்பாவா நான் இருப்பேன். என்ன நம்ப அரசி. தேங்க்யூ. கல்யாணம் பார்க்க முடியட்டும்டி. இந்த ராஜசேகர் யாருன்னு உங்க எல்லாருக்கும் நான் காட்டுறேன். ஏய், யார் நீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? ஏங்க, கேட்டுட்டே இருக்கேன்ல, பதில் சொல்லுங்க. டேய், பிஸ்கட் கூட. இந்தா. அத்தை, அத்தை. நல்லா இருக்குடா. என்னம்மா இது சூப்பரா இருக்குல்ல? யார் அத்தை இவங்கலாம்? எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நானா எதையாவது கேட்டா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி என்ன பேச விட மாட்டேன். இப்ப என்ன வந்து கேட்டா? ஏங்க, யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இது பாரு. எதுக்கு இப்படி எங்க வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கீங்க? நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ண வேணாம், தயால் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்க. தயாலனா? நீங்க எல்லாரும் அவரோட ஆளுங்களா? மா, அன்னைக்கு பொட்டிக்கு வந்தோமே, ஞாபகம் இல்லையா? பொருளை கொடுத்தோன்னா எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? ஏமா, உனக்கே தெரியாதா நாங்க எதுக்காக வந்திருக்கோன்னு? அதான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காருல, அப்புறம் எதுக்கு அவர் உங்களை இங்க அனுப்பியிருக்காரு? அண்ணனுக்கு ரெண்டு முகம் இருக்குமா. ஒன்னு நீ கொடுத்த செக்கு, இன்னொன்னு நீ போட்ட அக்ரிமெண்ட்டை வச்சு கோர்ட்ல கேஸ் போடுறது. மான மரியாதைக்கு பயந்துகிட்டு சில பேர் பணத்தை கொடுத்துருவாங்க. கோர்ட்ல தானே கேஸ் போட்டிருக்காரு, அது பாட்டுக்கு 5-6 வருஷம் போகும். பாத்துக்கலாம் நினைச்சிடக்கூடாதுல்ல. அதுக்காக எங்களை மாதிரி 4-5 பேரை வீட்டுக்கு அனுப்பி சின்னதா ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறது இன்னொரு முகம். இங்க பாருங்க, சின்ன பிள்ளைங்கலாம் வீட்டுல இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, இது நல்லா இல்ல. ஒண்ணு இல்லம்மா, உங்க யாரையும் நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எங்க கையில இருக்கிற பிஸ்கட் பாக்கெட் கூட நாங்க வாங்கிட்டு வந்ததுதான். உங்க வீட்ல இருந்து ஒரு தூசி துரும்ப கூட நாங்க தொட மாட்டோம். நீங்க காசு கொடுக்கற வரைக்கும் உங்க வீட்டுக்கு காவலா இருப்போம். அம்புடுதான். பணத்தை ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல, அது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தா நாங்க என்ன பண்றது? உண்மையை சொல்லணும்னா அண்ணன் உங்க விஷயத்துல தான் டீசெண்டா நடந்துக்கிறாரு. வழக்கமா நாங்க யார் வீட்டுக்கு போனாலும் வீட்டுல இருக்கிறவங்களை தூக்கிட்டு வந்து எங்க குடன்ல தான் வைப்போம். நீங்க வேற கொஞ்சம் கௌரவமான குடும்பம், உங்களுக்கு சின்ன குழந்தைங்க இருக்குங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் எங்களை அனுப்பி விட்டாரு. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. எப்படியாவது பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். நாங்க வெறும் 50 தான். நீங்க எங்க கிட்ட என்ன பேசினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. எங்க அண்ணன் கிட்ட சொன்னா மட்டும்தான் எல்லாமே நடக்கும். நீ அவர்கிட்டே பேசு.
அவரு போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னம்மா நீ அவர் உன்கிட்ட காசு வாங்கின மாதிரி பேசுற? நீ தான் அவருக்கு காசு கொடுக்கணும். அவர் அப்படிதான் போன் எடுக்க மாட்டாரு. நீ தான் அவருக்கு 4-5 தடவை போன் அடிக்கணும். அட அண்ணன் போன் பண்றாரு. அண்ணனா? சொல்லுங்கண்ணே. அண்ணன்டா. நாங்க யாரையும் தொந்தரவு பண்ணலண்ணே. சரிண்ணே சரிண்ணே. டேய் நம்ம எல்லாரையும் வெளில இருக்க சொல்றாரு, வாங்க போலாம். டேய் வாடா. என்னமோ என் பிள்ளையாலதான் எல்லாமே கெட்டு போச்சுன்னு பேசுவ. பார்த்தல இன்னைக்கு இந்த குடும்பத்தை நீ எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கன்னு அப்படியே மானமே போகுது. சை.